அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போறேன். நீங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி தை 29 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் பிப்ரவரி 12, 2026. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:40 வரை கேட்டை, பின்பு மூலம். திதி இன்று பிற்பகல் 1:20 வரை சதுர்த்தி, பின்பு ஏகாதேசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பரணி, கிருத்திகை. ராசி பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷமம். சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த மேச ராசி மேச லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தும். அதுவும் சந்திராசி இருக்கக்குள்ள 90% விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சிறு சிந்தனைகள் சிதறினாலும் விபத்துகள் ஏற்படும். அதனால் எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 12:30 1:30. கௌரி நல்ல நேரம் காலை இல்லை, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தோட சுப வரை வந்துச்சுன்னா சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்று கதாநாயகன். குரு வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த குரு வரையில் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மீதி சுப வரைகளுக்குது சுக்கிர வரை, புதன் வரை, சந்திர வரை, இந்த வரைகளும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராவகாலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூளம் தெற்கு. கோவிலுக்கு சென்றால் இந்த தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும். ஏன்னா இன்று தெற்கு தசநாதர் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.